நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மொச்சக்கொட்டை குழம்பு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மசாலா ஆட்டி வைப்பாங்க பாட்டி. இது நம்ம உணவு காடுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த உணவு காடுல இருந்த அவரைக்கு செடி நிறையவே இருந்தது. அதில் முத்தின அவரைக்காயை பார்த்து வாங்கிட்டு வந்தோம். அதில் தான் இந்த மாதிரி பருப்புலாம் நிறையா இருக்கும். இது பார்த்தீங்களா பருப்பு எப்படி இருக்குன்னு. பாட்டி ரொம்ப ஆர்வமாக விரிச்சிட்டு இருக்காங்க. மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு மொச்சக்கொட்டையை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதுலாம் ரொம்பவே முத்திருச்சு. அதை வந்து தனியாக வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. அந்த பிஞ்சாக இருக்கிற அந்த மொச்சக்கொட்டையை மட்டும் குழம்புக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாட்டி தனித்தனியாக பொறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரெஷ்ஷாக காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம மொச்சக்கொட்டையை எடுத்துகிட்டு இருக்கோம். நீ வாங்க நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மண்சட்டி காஞ்சக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாப்பொடி இதெல்லாம் எதுவுமே நம்ம இதில் வந்து போட போகிறதில்ல. ஒன்லி வந்து வரமிளகா மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதில் நீங்கள் மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மல்லி போட்டு நல்லா வறுத்து விடுங்க. ஜீரகம், சோம்பு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். இந்த மாதிரி மொச்சக்கொட்டை குழம்புலாம் நம்ம மசாலா ஆட்டி வைக்கிறோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பாட்டி ரொம்ப ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காங்க. கருவேப்பிலை, கிராம்பு, பட்டை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. மிளகு கொஞ்சம். இந்த மண் சட்டியில் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்ச அந்த மசாலாவை இதில் நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுறதுக்குள்ளார நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், தக்காளி 3 தக்காளி. பாட்டி வருங்க ரொம்பவே ஆர்வமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தக்காளி பழம் வந்து எங்கள் செடி தக்காளி பழம். ரொம்ப சீசன். இப்போ தக்காளி சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோ தக்காளி காய்க்கணும். தக்காளி சீசன் இல்லாதப்ப விலை உச்சத்தில் இருக்கும். அப்போதைக்கெல்லாம் வராது. இயற்கையினோட படைப்பு பாரு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். பூண்டு சேர்த்தி பூண்டெல்லாம் நல்லா சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் புளி நீங்கள் லாஸ்ட்டாக புளி கரைச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இல்லை ஆட்டுறப்பவே நம்ம புளி சேர்த்தணும்னாலும் இப்படி சேர்த்திக்கலாம். அரை மூடி தேங்காய், தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நம்ம செக்கில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஆட்டணும். ஏன்னா மல்லியெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து அரைப்படாது. அதனால் பாட்டி வந்து இப்படி தான் ஆட்டணுன்ட்டு முதல்ல அந்த வறுத்து வச்சதெல்லாம் தனியாக போட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போய் கத்திரிக்காய் போடுங்களா வாங்க. இது பார்த்தீங்களா செடியிலே 2 கத்திரிக்காய் இருக்குது. நம்ம மொச்சக்கொட்டை மட்டும் தனியாக போடணும்னு விருப்பப்பட்டால் போடலாம். கூட நம்ம ஏதாவது காய்கறி சேர்க்கணும் அப்படின்னா முருங்கைக்காயும் சேர்த்திக்கலாம், கத்திரிக்காயும் வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நான் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். வாங்க. பிஞ்சு எல்லாம் நிறையவே இருக்குங்க செடியில். 2 கத்திரிக்காய் மட்டும் போதும், பிஞ்செல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு 2 கத்திரிக்காய் மட்டும் பறிச்சாச்சு. இது பார்த்தீங்களா தக்காளி ஒன்று பழுத்திருக்கு. அதை நல்லா ஆட்டிட்டாங்க பாட்டி. அதுக்கப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் சேர்க்குறாங்க. தக்காளி வெங்காயத்தெல்லாம் இது கூட சேர்த்தி நல்லா ஆட்டுறாங்க. நீ நம்ம அடுத்ததாக சட்டி நல்லா காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கல்பாசி கொஞ்சம் நல்லா சேர்த்திக்கலாம். கல்பாசி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா இதெல்லாம் தாளிப்பாக போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மொச்சக்கொட்டையை நம்ம இதில் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சோம்னா 2 கத்திரிக்காய் அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இது மாதிரி நல்லா வேக விட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் இந்த மசாலா நம்ம பாட்டி ஆட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அதைத்தான் நம்ம ஊற்றி நல்லா கொதி வந்துருக்கு. அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.